கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் புஸ்தகத்தில் கர்த்தர் எவ்விதமாக தம் தாசனாகிய தாவீது மூலிமா நம்மக்கிட்ட பேசுகிறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தலைவலையை ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவராக இருக்கிறவரே, இந்த சங்கீத புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் கர்த்தாவே நீர் பேச போகிறீர் ஐயா. ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உம்முடைய வார்த்தையை தாரும் அப்பா. கர்த்தாவே பேசுங்க. இதோ நாங்கள் கேட்குறதுக்கு எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்துங்க. நாங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் வேஸ்ட்டு ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க. நீங்கள் எங்களை ஹேண்டில் பண்ணுங்கள். முற்றிலுமாக எங்களை சரண்டர் பண்ணுறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 8. To the chief musician set to a Philistine lute, or possibly to a particular Hittite tune, a psalm of David. வாசிங்கம்மா தமிழில். இந்த சங்கீத புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே பிரதான வாத்திய தலைவனுக்கு கர்த்தர் எப்படி சொல்கிறாரு? ஒவ்வொரு சங்கீதமும் அவர் கொடுக்கறது ஒவ்வொரு காரியம் நமக்கு இதில் வெளிப்படுது. ஆரம்பிக்கலாம். கித்தீக் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆக்சுவலாக இங்கிலீஷில் சீஃப் மியூசிஷியன் போடுது. A song of David. Thank you Lord. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயிலால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மீன்களையும் கடல்களின் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம், இயேசுவின் நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம். வானம் பூதலத்தோர் பூமி கீழான யாவருடைய முழங்காலும் முடங்குற நாமம் என் இயேசுவின் நாமம். நாவு யாவும் அறிக்கை செய்யும் இயேசுவின் நாமம். அந்த நாமத்துக்குண்டான வல்லமை. பேதுரும் யோவானும் ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு அவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றினார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் படித்தாக்கா தெரியும். அவங்க ஆலயத்துக்கு போகிறதுக்கு வராங்க, தேவாலயத்துக்குள்ளே நுழையிறதுக்கு. அந்த ஆலயத்துக்கு வாசலில் பிறந்த நாள் முதல் அவன் சப்பானியாய் காணப்பட்டான். எல்லாருக்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி இவர்கள்கிட்டையும் அந்த மகன் பிச்சை கேட்டார். அப்போ இந்த பேதுருவும் யோவானும் சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் பொண்ணும் கிடையாது, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தரேன்.
கையை பிடிச்சி இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. அந்த மகன் பிறந்த நாள் முதல் அவன் நடக்காத ஒரு மனுஷன், அவன் கால்களும் கரடுகளும் பலன் அடைந்தது. ஏந்திரிச்சு குதித்து நடந்து ஓடினான். எங்க? அவன் வீட்டுக்கு போல, தேவாலயத்துக்குள்ளே ஓடினான். என்ன சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை தாவீது ராஜா எழுதுகிறார். மேன்மையும் மகிமைக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்துக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் நீர்தானே ஆண்டவரே. உங்கள் நாமம்தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். சரி, மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, ஹவ் எக்ஸலண்ட் இஸ் யோர் வண்டர்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஆஃப் ஒர்க். பாருங்க, சூரியனை ஆண்டவர் படைக்கிறாரு, சந்திரனை படைக்கிறார், நட்சத்திரங்களெல்லாம் படைக்கிறார். சொல்கிறார், உண்டாக கடவுது, உண்டாயிடுச்சு. அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. சிருஷ்டி கர்த்தர் யாரு? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் உண்டாக கடவுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுங்க, அதில் பாருங்க என்ன அழகா தேவனுடைய வார்த்தை இருக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியான ஜலத்தின் மேல் அசைவாடினார். வெளிச்சம் உண்டாக கடவுதன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டாது. கார் இருள், நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற என்னென்ன இருள், வியாதிக்குண்டான இருள், வறுமைக்குண்டான இருள், இயலாமைக்குண்டான இருள், என்னென்ன இருள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, சமாதானம் இல்லாத ஒரு இருள், இதெல்லாத்தையும் ஒழிக்க ஒரே நாமம், இயேசுவின் நாமம். சொல்லுங்க, உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இது வேண்டாம், நான் உங்கள் பிள்ளை, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கும்போது நான் உங்களை பிரதிபலிக்கிறோம். உம்முடைய சாயலின்படி உம்முடைய ரூபத்தின்படி என்னை உண்டாக்கியிருக்கீங்க. ஆகியால் நான் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதான் நான் பிரதிபலிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும்போது அந்த இருள் விலகும். அந்த 2வது வசனம் சொல்லுது, குழந்தைகளும் பாலகருடைய வாயினால் உங்களுடைய துதி விளங்கும். இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுது? அவர் மகிமைக்கு அவர் சிருஷ்டித்த வானங்களும் பூமியும் இதெல்லாம் அவருடைய மகிமையை பிரதிபலிக்குது.